students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. Pregnancy and embryonic development. Implantation ஆயிடுச்சு, fertilization ஆயிடுச்சு, implantation ஆயிடுது. Implant ஆனது என்ன ஆகணும்? Develop ஆகணும். After implantation, finger-like projection appear on the trophoblast called chorionic villi. இப்போ இந்த ட்ரோபோபிளாஸ்டில் இருக்கிற ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷனுக்கு பேர் கோரியானிக் வில்லைன்னு பேர். அந்த கோரியானிக் வில்லை தான் என்ன செய்யும்? அப்சார்ப் பண்ணும். ஸோ இதில் வந்து சரவுண்டட் பை யூட்ரின் டிஷ்யூ. இந்த கோரியானிக் வில்லை சரவுண்டட் பை யூட்ரின் டிஷ்யூ அண்ட் மெட்டர்னல் பிளட். இப்போ இது அப்படி சுற்றின்னு இருக்கும். ஸோ கோரியானிக் வில்லை அண்ட் யூட்ரின் டிஷ்யூ பிகம் இன்டர்டிஜிட்டேட்டட் வித் ஈச் அதர். இன்டர்டிஜிட்டேட்டட், என்டாங்கிள் பண்ணி இருக்கும். So it forms a structural and functional unit between developing embryo and a maternal body called placenta. இதெல்லாம் சேர்ந்து தான் பிளாசண்டாவா மாறுது. So the placenta is connected to embryo through umbilical cord which help in the transport of substance to form to and from the embryo. umbilical cordன்றது என்னது? டிரான்ஸ்போர்ட். எதுக்கு? மதர் கிட்டேருந்து அந்த ஃபீட்டஸ்க்கு ஃபுட்டு சப்ளை ஆகும். அதே போல் எக்ஸ்க்ரீட் ஆகும். அதுலேருந்து எடுத்துக்கிறதுக்கும் இந்த umbilical cord யூஸ் ஆகும். Placenta also act as an endocrine tissue and produces several hormone like human chorionic gonadotrophin, human placental lactogen. இதெல்லாம் வந்து எதில் இருக்குன்னா அந்த பிளாசண்டால இருக்குது. அது வந்து பிளாசண்டாவே என்னது? அது வந்து எண்டோக்ரைன் டிஷ்யூவாக செயல்படும். அங்கே வந்து தெர் இஸ் நோ எண்டோக்ரைன் கிளாண்டு. அப்போ பிளாசண்டாவே எண்டோக்ரைன் டிஷ்யூவாக செயல்பட்டு அதில் வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரீட் ஆகும். ஹியூமன் கோரியானிக் கொனடோட்ரோஃபின் ஹெச்சிஜி, ஹியூமன் பிளாசண்டல் லாக்டோஜன் ஹெச்பிஎல், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரான். இதை தவிர ப்ரெக்னென்சின் போது என்ன ஆகுது? ப்ரெக்னென்சி ஃபேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி, அட் த டைம் ஆஃப் ப்ரெக்னென்சி ஆர் டெலிவரி டைம் வரும்போது என்ன ஆகும்னா ரிலாக்ஸின்ற அந்த ஒரு ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ரிலாக்ஸினுடைய ஒர்க் என்ன அப்படின்னாக்கா, இது வந்து அந்த போன் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க விடும். அப்போ தான் வந்து டெலிவரி ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் பிளாசண்டால தான் செக்ரீட் ஆகுது. தட் டு ஒன்லி இன் ப்ரெக்னென்சி பீரியடில் தான் அது செக்ரீட் ஆகுது. So during pregnancy, the level of other hormone like progesterone, estrogen, cortisol, prolactin, thyroxine எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். தைராக்சின் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரோலாக்டின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அதர் ஹார்மோன்ஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு எதில் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா மெட்டர்னல் பிளட்டில். ஏன்னா இதெல்லாம் வந்து எங்கே இல்லை? ஃபீட்டஸில் இல்லை. ஸோ மெட்டர்னல் பிளட்டில் தான் இது வந்து increase ஆகும். increased production of these hormone is essential for fetal growth. எதுக்கு இது வந்து சப்ளை ஃபார் ஃபீட்டஸ்க்கும் இது வந்து இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணுது. ஸோ மெட்டபாலிக் சேஞ்சஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிக்கு இந்த ஹார்மோன்லாம் ஹெல்ப் பண்ணுது. இமீடியட்லி ஆஃப்டர் இம்ப்ளான்டேஷன் த இன்னர் வால் மாஸ் டிஃப்ரென்ஷியேட்ஸ். இது பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னர் வால் மாஸ் differentiate into outer layer called ectoderm, inner layer called endoderm. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரிப்ளோபிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் 3 லேயரும் ஃபார்ம் ஆகிடும். சம் ஆர்கன்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் சம் ஆர்கன்ஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் எக்டோடர்ம். சில ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து எண்டோடர்ம்லேருந்து வரும். சில ஆர்கன்ஸ் எல்லாம் மீசோடர்ம்லேருந்து டெவலப் ஆகும். ஸோ ஸ்டெம் செல்ஸ்ன்னு இங்கே தான் வந்து இட் நீட் டு பி மென்ஷன் தட் இன்னர் செல் மாஸ் கண்டெயின். எதில் இருக்கும்னா இன்னர் லேயரில் தான் என்ன இருக்குது? ஸ்டெம் செல்ஸ் இருக்குது. ஸ்டெம் செல்ஸ்லேருந்து என்ன செய்யலாம்? நம்ம நியூ ஆர்கன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். நம்மளுடைய இப்போ வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் இருக்கு இல்லையா? கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் இப்போ இன்னொருத்தர்கிட்டேருந்து நம்ம வந்து அந்த டிசீஸ்டு பர்சனுக்கு வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதுக்கு பதிலாக அந்த பர்சனுடைய ஓன் ஸ்டெம் செல்ஸ்லேருந்தே ஓன் ஆர்கனை ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து ஹியூமன் ப்ரெக்னன்சி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 9th மந்தில் டெலிவரி ஆகிடும். ஹியூமன் பீயிங் ஆஃப்டர் 1 month ஆஃப் ப்ரெக்னன்சி. இப்போ இந்த டீட்டெயில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மந்தில் எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்தில் ஹார்ட் இஸ் ஃபார்ம். ஃபஸ்ட்டு மந்தில் வந்து என்ன இருக்கும், ஹார்ட் ஃபார்ம் ஆகும். ஹார்ட் ஃபார்ம்டு. அடுத்தது ஃபஸ்ட்டு சைன் க்ரோயிங் ஃபீட்டஸ் மே பி நோட்டிஸ்டு பை லிசனிங் டு த ஹார்ட் சவுண்ட். ஸோ ஃபஸ்ட்டு சைனே இந்த ஹார்ட் சவுண்டை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸ்டெதஸ்கோப்லேயே இது தெரிஞ்சிடும். பை த எண்ட் ஆஃப் 2nd month ஃபீட்டஸ் டெவலப் இன்டு லிம்ஸ் அண்ட் டிஜிட். 2nd monthல என்ன, லிம்ஸ் அண்ட், இதை எழுதிக்கோங்க, லிம்ஸ் அண்ட் டிஜிட்ஸ். limbs and digits develop ஆகும். At the end of 2nd month fetus develop limbs and digits. By the end of 12 weeks 12 weekல வந்து first trimester, அப்போ 3rd month endல அதுக்கு பேரு first trimesterன்னு பேரு. first trimesterனா 3rd month முடிகிற நேரத்தில் அந்த அப்போ என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ஆர்கன் சிஸ்டம். மேஜர் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆர் ஃபார்ம்டு. மேஜர் ஆர்கன் சிஸ்டம்லாம் ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்போ அதில் என்னென்ன ஃபார்ம் ஆகும், லிம்ஸ், எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் ஆர்கன், இதெல்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். வெல் டெவலப்டாக இருக்கும். The first movement of the fetus, appearance of hair on the head are usually observed in the 5th month. So 5th monthல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஃபார்மேஷன் வரும். அடுத்தது 24 வீக்ஸில் வந்து என்னது, பாடி இஸ் வித் ஃபைன் ஹேர், ஐலிட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஐலிட்ஸ் வந்து செப்பரேட் ஆகும், முன்னாடியே ஃபார்ம் ஆகிடும், செப்பரேட் ஆகும், லிட்ஸ் ஃபார்ம் ஆகி செப்பரேட் ஆகும். ஐ lashes ஃபார்ம் ஆகும். ஸோ 9th month ஆஃப் ப்ரெக்னன்சி fetus fully developed and is ready for delivery. ஸோ ரெடி ஆகிடும் 9th monthல. the average இப்போ வந்து parturition and lactation. parturitionனா giving birth, child birth, அதுக்கு பேர் தான், டெலிவரிக்கு பேர் தான் parturition பேர். Average duration of human pregnancy is about 9 months, which is called gestation period. அந்த 9 monthக்கு பேர் தான் என்னன்னு பேர், gestation periodனு பேர். Vigorous contraction of the uterus at the end of pregnancy causes. அப்போ உடனே என்ன செய்யும், யூட்ரஸ் கண்ட்ராக்ட் ஆகும். அப்படி ஆகும்போது இந்த கண்ட்ராக்ஷன் டைட்டாக கண்ட்ராக்ட் ஆகும்போது உள்ளே இருக்கிற அந்த ஃபீட்டஸை புஷ் பண்ணும்போது தான் என்ன ஆகுது, டெலிவரின்றது வருது. அப்போ டெலிவரி ஆஃப் ஃபீட்டஸ் இஸ் கால்டு parturition. Parturition is induced by complex neuroendocrine mechanism. ஸோ இது வந்து எப்படி இன்டியூஸ் ஆகுது, நியூரல் சிஸ்டம் as well as endocrine system ரெண்டுமே அதில் இன்வால்வ் ஆகுது. The signal for parturition originate from fully developed fetus and the placenta, which induce mild uterine contraction called fetus ejection reflex. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், parturition எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா, ஃபுல்லி டெவலப்டு ஃபீட்டஸ்லேருந்து இந்த பிளாசண்டா விச் இன்டியூஸ், அந்த பிளாசண்டா இருக்கு இல்லையா, அது இப்போ ஃபுல்லாக டெவலப் ஆகிடுச்சு ஃபீட்டஸ் அப்படின்ற இண்டிகேஷனை யூட்ரஸ்க்கு கொடுக்கும். அப்போ தான் என்ன செய்யும், யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகும். அந்த கண்ட்ராக்ஷனில் தான் இந்த ஃபீட்டஸ் வெளியில் வரும். தட் இஸ் கால்டு fetal ejection reflex. This triggers release of oxytocin from maternal pituitary. இந்த fetal ejection reflex வந்து என்ன செய்யும், பிட்யூட்ரியிலிருந்து ஆக்சிடோசின்ற ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆக்சிடோசின் ஆக்ட் as a uterine muscle and causes stronger uterine contraction. ஆக்சிடோசின் ஆல்சோ அந்த யூட்ரஸை வந்து இன்னும் நல்லா கண்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வைக்கும். which in turn stimulates further secretion of oxytocin. இந்த மாதிரி நிறைய தேவைப்படுது அப்படின்ற அந்த சிக்னலை கொடுக்கும். ஸோ ஆக்சிடோசின் நிறைய செக்ரேட் ஆகும். The stimulatory reflex between uterine contraction and
oxytocin secretion continues, resulting in stronger and stronger contraction. இப்போ இந்த இடத்துல stimulatory reflex, இந்த stimulatory reflex oxytocin உண்டு பண்ணுது. ஆக்சிடோசின் ரிஃப்ளெக்ஸு ஆக்சிடோசின் செக்ரீஷனை இன்டியூஸ் பண்ணுது. மாற்றி மாற்றி ரெண்டுமே ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டியூஸ் பண்ணும்போது ஈவனாக அந்த யூட்ரின் கன்ட்ராக்ஷன் ஜாஸ்தியாகும். அப்போது ஈஸியாக அந்த குழந்தை வந்து வெளியில் வந்துடும். ஸோ தட் இஸ் கால்டு parturition. This leads to expulsion of the baby out of the uterus through birth canal called parturition. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகும்? இன்ஃபேண்ட் டெலிவர் ஆன விட்டு the placenta is also expelled out of the uterus. பிளாசண்டாவும் வெளியில் வரும். ஸோ memory gland of the female undergo differentiation during pregnancy. இப்போ மெமரி கிளாண்டும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யும்? ப்ரெக்னன்சி பீரியட்லேயே அதுவும் வந்து மாடிஃபை ஆகிடும். எப்படி மாடிஃபை ஆகும்? ஸ்டார்ட்ஸ் ப்ரொடியூசிங் மில்க் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சி. பிகினிங்கில் வந்து மாடிஃபை ஆகிட்டு அட் த எண்ட் ஆஃப் ப்ரெக்னன்சியில் இட் இஸ் ரெடி ஃபார் கெட்டிங் மில்க் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகிடும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் லாக்டேஷன். தட் மதர் இஸ் ரெடி ஃபார் லாக்டேட்டிங் her child. This helps the mother in feeding the newborn baby. The milk produced during the initial few days, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 10 days, சில பேருக்கு ஒரு 10 days, சில பேருக்கு ஒரு 8 days, அந்த மாதிரி வர அந்த மில்க்குக்கு பேர் என்னன்னு பேர்? கொலோஸ்ட்ரம்னு பேர். கொலோஸ்ட்ரமில் தான் அத்தனை ஆன்டிபாடிஸும் இருக்கும், அத்தனை விட்டமின்ஸும் இருக்கும். நிறைய அது வந்து இம்யூனிட்டியை கொடுக்கறது குழந்தைக்கு. அதுதான். ஸோ contains several antibodies absolutely essential to develop resistance for newborn babies. Breastfeeding during initial period infant growth is recommended by doctor for bringing up healthy baby. அப்போ ஹெல்த்தி பேபியாக வளரணும்னா அந்த கொலோஸ்ட்ரமை கண்டிப்பாக அது வந்து எடுத்துக்கணும். அப்போ தான் அது வந்து இம்யூனிட்டி அதுக்கு டெவலப் ஆகும் குழந்தைக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இதனுடைய கொஸ்டின் ஆன்சர்ஸை நம்ம அடுத்த செஷனில் நம்ம வந்து பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்குக்கு பின்னாடி சம்மரின்னு ஒரு பார்ட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மரின்ற பார்ட்டை வந்து ஜஸ்ட் ஐ வில் ஷோ. நீங்கள் வந்து இது இந்த லெசனுடைய அப்படியே சம்மரி தான் இருக்கும். ஆனாலும் இந்த சம்மரியை ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. இதை ஒரு வாட்டி நான் படித்து காமிக்கிறேன். Human or sexually reproducing viviparous. The male reproductive system is composed of a pair of testes, the male sex accessory duct and accessory gland and external genitalia. Each testis has about 250 compartment called testicular lobule. Each lobule contains 1 to 3 highly coiled seminiferous tubule. Each seminiferous tubule is lined inside by spermatogonia and Sertoli cells. The spermatogonia undergo meiotic divisions leading to sperm formation, while Sertoli cells provide nutrition to the dividing germ cell. The Leydig cell outside the seminiferous tubule synthesize secrete testicular hormones called androgen. The male external genitalia is called penis. A female reproductive system consists of a pair of ovaries, a pair of oviduct, uterus, vagina, external genitalia, and a pair of mammary gland. The ovaries produce a female gamete and some steroid hormone, ovarian hormone. Ovarian follicle in different stages of development are embedded in a stroma. The oviduct, uterus, and vagina are female accessory duct. The uterus has 3 layers: perimetrium, myometrium, endometrium. A female external genitalia include mons pubis, labia majora, labia minora, hymen, clitoris. Mammary gland are one of the female secondary sexual characteristics. Spermatogenesis results in the formation of sperm that are transported by male sex accessory duct. A normal human sperm composed of head, neck, middle piece and tail. The process of formation of mature female gamete is called oogenesis. The reproductive cycle of female primates is called menstrual cycle. Menstrual cycle starts only after attaining sexual maturation, puberty.
During ovulation, only one ovum is released per menstrual cycle. The cyclic changes in the ovary and uterus during menstrual cycle are induced by changes in the level of pituitary and ovarian hormones. After coitus, the sperm are transported to the junction of the isthmus and ampulla, where the sperm fertilizes the sperm, leading to the formation of diploid zygote. The presence of X and Y chromosome in the sperm determines the sex of the embryo. The zygote undergo repeated mitotic division to form blastocyst, which is implanted in the uterus, resulting in pregnancy. After 9 months of pregnancy, the fully developed fetus is ready for delivery. The process of childbirth is called parturition, which is induced by complex neuroendocrine mechanism involved cortisol, estrogen, oxytocin. Mammary glands differentiated during pregnancy and secrete milk after childbirth. The newborn baby is fed milk by the mother during initial few months of the growth. That's all about this lesson. சம்மரியும் நல்லா படிச்சுக்கோங்க. நம்ம வந்து கொஸ்டின் ஆன்சர் செஷனில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.